அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 666 மேஜிக் டே, பிரபஞ்சத்துடைய சக்தி வாய்ந்த வசிய நாள். நம்முடைய சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு மாதமும் இது மாதிரியான போர்ட்டல்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். 222 இருக்கட்டும், 333 இருக்கட்டும். அந்த வகையில் நாளைக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதி, தேதியும் 6 மாதமும் 6, நம்ம செய்ய போகின்ற நேரமும் அட்டகாசமான 6 மணி. இதில் பர்டிகுலராக அந்த 6 நிமிஷங்களை நம்ம தவறவே விடக்கூடாதுங்க. ஏன்னா இந்த போர்ட்டலில் நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் நமக்கு நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி கேட்குறப்ப நடக்காத காரியங்கள் கூட நிச்சயமாக நடந்தே தீரும். நாளைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, அது எந்த நேரத்தில் செய்யணும், எந்த பவர்ஃபுல்லான 6 நிமிஷங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய 666 ஏஞ்சல் நம்பருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா வளர்வதற்கான சரியான நேரம். நம்ம என்ன செய்யணும் நம்ம நினைக்கிறோமோ அதை அப்பயே செஞ்சிடணும். இல்லாட்டி திருப்பி உங்களால் அந்த ஒரு விஷயத்தை எப்பயுமே செய்ய முடியாது. அதனால் இந்த 666 அந்த எண்கள் உங்களுக்கு எப்பயாவது கண்ணில் மாறி மாறி பட்டுக்கிட்டே இருக்கலாம். மனசில் ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த டெசிஷனை நீங்கள் உடனுக்குடனே முடிவெடுத்துருங்க. அதே மாதிரி பெட்டரான ஒரு சேஞ்சஸ் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். லைஃப்பில் சேஞ்சஸை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. ஏன்னா இந்த சேஞ்சஸ் ஆனது நமக்கு ஃப்யூச்சரில் நிச்சயமாக நல்லபடியான ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 666ங்கிற அந்த எண்ணுக்கான ஒரு அர்த்தம். அதே மாதிரி நமக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் கேர், நமக்கு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங், இது எல்லாமே இந்த 666 ஏஞ்சல் எண்கள் நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த எண்களானது இந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம கரெக்டாக அந்த கரெக்டான நேரத்தில் நம்ம செய்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன விஷயங்களுக்காக நீங்கள் கேட்குறீங்களோ, ஒரு அச்சீவ்மெண்ட்ஸுக்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காரியங்கள் நடக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லாட்டி நமக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு யாரையாச்சும் நம்ம ஒரு பிடிச்சிருந்துருக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக பாண்டிங் இருக்கணும். அப்படி எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீங்கள் நாளைக்கு பண்ணலாம். இதுக்கான சரியான நேரம் எப்போன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு காலையில் வரக்கூடிய 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நாளை மாலை வரக்கூடிய 6 மணிலேருந்து 6 நமக்கு இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான அந்த 6 நிமிஷங்கள். சப்போஸ் எங்களுக்கு இந்த டைமை நம்ம விட்டுட்டோம், ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை சப்போஸ் நம்மளே மறந்து கூட போயிருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க நம்ம காலையில் 6 மணிலேருந்து 6:59 மணி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மாலையில் வரக்கூடிய 6 மணிலேருந்து 6:59 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் பவர்ஃபுல்லான டைம் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலையில் வரக்கூடிய 6 அதே மாதிரி மாலையில் வரக்கூடிய அந்த 6 நிமிஷங்கள். இந்த ஒரு நேரத்தில் நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு 200% சக்ஸஸ் கொடுக்குங்க. எப்பயுமே மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணுறப்ப எந்த ஒரு விஷயம் ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், நம்ம இது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடாக இருக்கட்டும், நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு மூலதனம். நம்பிக்கையோடு நம்ம செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், அது நம்மளுடைய மூளையில், நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது அப்படியே பதிஞ்சு அந்த எண்ணங்கள் எல்லாமே செயலாக மாறத் தொடங்கும். இது தாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய மிக மிக முக்கியமான ஒரு சூக்ஷ்மமே. அதனால் நம்பிக்கையோடு மற்றவங்க சொல்கிறாங்க நம்ம செஞ்சு பார்க்கலாமேங்கிற அந்த ஒரு டபுள் மைண்டோடு நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இந்த பிரபஞ்சமானது நீங்கள் வேண்டுற விஷயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும், எனக்கு பிரபஞ்சம் நடத்தி கொடுத்துரும் அப்படிங்கிற அந்த 200% நம்பிக்கையோட இந்த மெத்தடை நீங்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் 6லேருந்து 6 அந்த டைம், இல்லாட்டி மார்னிங் 6லேருந்து 6:59 ஒரே ஒரு பே லீஃப் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பே லீஃபில் 666 அப்படின்னு மட்டும் போட்டுட்டு உங்களுக்கான விஷஸை நீங்கள் எழுதிக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம ஒரே ஒரு ஆசைகள் மட்டும் கேட்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு 6 ஆசைகள், 6 கனவுகள் நடக்கணும்னா 6 பிரியாணி இலைகள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் எழுதிட்டு அந்த பிரியாணி இலைகளை நம்ம எப்பயுமே எழுதுறதுக்கு முன்னாடி கையில் வச்சுட்டு நீங்கள் நல்லபடியாக உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் விஷுவலைஸ் பண்ணி அது நடந்து முடிஞ்சால் அது எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கொடுக்குமோ, அப்படியே கண்ணு மூடி அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி
நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதுறீங்க. அந்த ஒரு அதாவது ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான ஒரு சென்டென்ஸு. நம்ம எழுதக்கூடிய வார்த்தைகளில் அந்த சென்டென்ஸில் வந்து எந்த விதமான நெகட்டிவ்ஸுமே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் சொல்கிறது தான் இப்போ கடன் தீர வேண்டும் அப்படி எழுதக்கூடாது, பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோடு எழுதணும். அது மாதிரி நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு எழுதாதீங்க, வேலை கிடைத்து விட்டது. அது மாதிரியான வார்த்தைகள் நம்ம மாற்றி கரெக்டான அதாவது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரியான சென்டென்ஸில் நீங்கள் எழுதிட்டு அந்த டைமிங்ஸில் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ பிரபஞ்சம் நமக்கு நடத்தி கொடுக்கும். சப்போஸ் நாங்கள் வந்து பேச்சுலராக இருக்கோம், இல்லாட்டி எங்ககிட்ட இது மாதிரியான பிரியாணி லீஃப் இல்லை அப்படிங்கிறவங்க நம்ம என்ன பண்ணலான்னா சின்னதான ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, A4 சைஸ் பேப்பர். அந்த பேப்பரில் வந்து நம்ம 666ன்னு எழுதிட்டு உங்களுக்கான 6 விஷயத்தை எழுதிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் இது மாதிரி பேப்பர்லும் எழுத முடியலம்மா, இது மாதிரி பிரியாணி இலையும் இல்லை, ஆஃபீஸ்க்கெலாம் போயிருக்கோம், வெளியில் எங்கேயாச்சும் இருக்கோம் அப்படிங்கிறவங்க நம்முடைய கையில் இருக்கக்கூடிய சுக்கிரமேடு, அதாவது இப்போ இந்த படத்தில் காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஏன்னா 6 அப்படிங்கிற நம்பரே சுக்கிர பகவானுக்கு உரியது தான். அந்த சுக்கிரமேட்டில் ரெட்டு கலர் அந்த இங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்கெட்சாக இருக்கட்டும் இல்லை மார்க்கராக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும், அந்த ரெட்டு கலர் இங்கால் 666 அப்படின்னு எழுதிட்டு உங்கள் கையை அப்படி மூடிட்டு உங்களுக்கான விஷயம் என்ன வேணுமோ நீங்கள் அதை மனசில் நினச்சி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்குங்க. நம்ம 3 மெத்தட் சொல்லியிருக்கோம், இதில் எது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்பிக்கையோடு செய்கின்ற இந்த ஒரு விஷயமானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, லைஃப்பில் வந்து அடுத்த ஒரு கட்ட சேஞ்சஸ்ஸு நிச்சயமாக கொடுக்கும். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 666 டேயை யாருமே தவற விடாதீங்க. சப்போஸ் மார்னிங் அந்த டைம் விட்டுட்டா கூட மாலை நேரம் எல்லாருக்குமே உகந்த நேரம் தான், தாராளமாக அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த பிரியாணி இலைகளையும் சரி பேப்பரையும் சரி எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னா கையோட ஒரு கேண்டில் இல்லாட்டி நம்ம ஒரு அகல் விளக்கை ஏற்றிட்டு அந்த பேப்பர்ஸ் அந்த பிரியாணி இலையெல்லாம் நீங்கள் எரிச்சிட்டு உங்கள்கிட்ட மொட்டை மாடி பால்கனில் நின்றுட்டு அப்படியே அந்த ஆஷ் சாம்பலை ஊதி விட்டுறலாம். இல்லாட்டி செடி ஏதாவது இருந்ததுன்னா செடிக்கு அந்த மண்ணுக்கடியில் அந்த சாம்பலை போட்டலாம். இது ரெண்டுமே முடியாதவங்க கிச்சனோட சிங்கில் அப்படியே இந்த ரன்னிங் வாட்டரில் வந்து நம்ம அப்படியே வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இந்த மெத்தடை நம்ம யார் வேணாலும் செய்யலாம். இப்போ காலையில் செய்கிறோமே, நம்ம இப்போ குளிச்சுட்டு பண்ணணுமா இல்லை எங்களுக்கு பீரியட்ஸாக இருக்குது, அது மாதிரி மேனிஃபெஸ்டேஷனுக்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட, ஒரு பாசிட்டிவிட்டியோட, ஒரு நம்பிக்கையோடு செய்கின்ற விஷயத்துக்கு கண்டிப்பாக பிரபஞ்சம் நமக்கு செவி சாய்க்கும். அதனால் உங்களுடைய கோரிக்கையை நாளைக்கு நம்ம சொல்லுகின்ற மெத்தடில் நீங்கள் கேட்டு பாருங்கள். இது வரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட கண்டிப்பாக அந்த 666 ஏஞ்சல் எண்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் 666 பிரபஞ்சத்துக்கு நன்றி, தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படிங்கிற அற்புதமான வார்த்தையை பதிவிடுங்க. எப்பயுமே இது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல நம்ம மறக்கவே கூடாது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்கும் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.